தி மிஷல் மேன் ஆஃப் இந்தியா, தி மிஷல் மேன் ஆஃப் சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் அவர். எஸ். தி மிஷன் மேன் ஆஃப் பாலிடிக்ஸ் தளபதி விஜய் அவர்கள். டெல்லியிலேருந்து தளபதி அவர்கள் செய்த சமிக்கை இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டெல்லியிலேருந்து கில்லி தரமாக வெளியில் வந்தார். அவர் வச்ச ஆப்பு அங்கேருந்து இந்த மூஞ்சியை பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்கு. அதை விட மிக முக்கியமானது, பவன் கல்யாண் அவர்கள் விஜயிடம் பேசினார், துணை முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு உருட்டுனாங்க. இவங்களுக்கு முக்கிய அடிச்சிருக்காரு பவன் கல்யாண். அது வேற ஐட்டம். ஒரு நாளா மாட்டு ஐட்டத்தையும் மனசு ஐட்டத்தையும் கலந்து அடிச்சுட்டாங்களே. போட்டோ பண்ணிட்டு வந்துச்சு, புகைப்படத்தை எடுக்க வரோம் சொல்லிருக்கலாம். அவன் ஐயா போட்டோலாம் எடுக்க போறேன், கடைசியா ஒருத்தன் மூஞ்சி பக்கம்லாம் பார்த்துக்க. மீண்டும் அந்த புகைப்படம் அங்கே வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்றதுக்காக கூட அவன் சொல்லியிருக்கலாம். பட் அதான் யதார்த்தமான உண்மை. மங்குனிக்கு பங்குனியில் பொங்க வச்சு சித்திரையில் நித்திரையை மொத்தமாக கெடுக்கிறோம். ராதவர்ஜன் ஒரு விஷயத்த சொன்னார். இப்போ அது பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. ஆள் கொஞ்சம் ஹைட்டாக வாட்ட சாட்டமாக இருக்கிறாரா? அவர் சைஸுக்கு நின்ன இடத்துல மண்டல ஓய்வு வைக்கிறார் கொட்டு. அந்த வடிவேல் காமெடியை பார்த்துருக்கேன். டேய் புடைக்கலன்னு முளைச்சிருக்கு. ஆலமரம்னா சிங்கிளாக நிற்கணும், அதான் ஆலமரம். 22 மரத்தை வச்சு உனக்கு முட்டு கொடுத்து நிற்க வைக்கிறிய, இதுக்கு பேர் என்ன மரம்? அது கொஞ்சம் வயசான மரமாக இருக்கும். அதுதான் உண்மை. எங்கள் தலைவரை வச்சு நீ பொழிச்சு வாழ்ந்துட்டு போ. ஆனால் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இவரை வச்சே நீ இவ்வளோ பேர் பிழைக்கிறல்ல, இவர் தான் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களையும் பிழைக்க வைக்கக்கூடிய வேலை செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் இந்த பிளப்புவாத அரசியல்லாம் தூக்கி போட்டுட்டு, சாதி அரசியலை தூக்கி போட்டு, சாதி அடையாளம் இல்லாத ஒரு தலைவனாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான். அவருடைய சரித்திரம் நாளை வரலாறு பேசலாம். விஜய் அவர்கள் என்ன ஸ்டைலில் அடிப்பார்னு நினைக்கிறீங்க? தம்பி அடிக்கவே இல்லை தம்பி. ஃபஸ்ட் இன்னும் சும்மா லேசாக சின்ன சின்ன அசைவுகள் செய்கிறதுக்கே இங்கே அஸ்தி வரலாம் ஆட்டம் கண்டு போய் எல்லாருக்கும் கொய்யா முய்யான்னு கத்திட்டு என்கிட்ட 23 இருக்குது, என்கிட்ட 13 இருக்குன்னு எல்லாம் பேய் மாதிரி கத்திட்டு உட்காந்துருக்காங்க. எத்தனை பேர் வேணால் முட்டு கொடு, எத்தனை சாதி கட்சி முட்டு கொடு, எத்தனை சமூகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி முட்டு கொடு, எவனை வேணால் இழுத்துக்க, ஊடகவியலாளர் அவை வேணால் இழுத்துக்க. ஒரே ஆள் உலகம் முழுக்க தெரிஞ்ச ஆள் நிற்கிறாரு, உன் கதையை முடிகிறது. மெர்சலாக இருக்கும் ஆட்டம். இனிமேல் துப்பாக்கியோடவும் இருக்கும், கத்தியோடவும் இருக்கும், மெர்சலாகவும் இருக்கும். ஆனால் மொத்தத்தில் ஜனநாயகன் வெல்வான், ஜனநாயகன் வருவான். ரிச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் தேவா. ஆனால் சிபிஐ விசாரணைக்கு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் டெல்லியில் ஆஜரானார். அப்புறம் அவர் கொடுத்த ஒரு சிக்னல் தமிழ்நாடு மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஃபேமஸ் ஆயிருக்கு. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தி மிஷல் மேன் ஆஃப் இந்தியா, தி மிஷல் மேன் ஆஃப் சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் அவர். எஸ். தி மிஷன் மேன் ஆஃப் பாலிடிக்ஸ் தளபதி விஜய் அவர்கள். ஸோ டெல்லியிலேருந்து தளபதி அவர்கள் செய்த சமிக்கை இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டெல்லியிலேருந்து கில்லி தரமாக வெளியில் வந்தது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமான இங்கே இருந்த ஊடகத்தின் மூலமாக அமர்ந்து கொண்டு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இல்லாத பொல்லாதையும் பேசிக்கொண்டு அவர்கள் இஷ்டத்துக்கு தாந்தோணி தினமாக பேசின எல்லா தற்கொலைகளுக்கும் அவர் வச்ச ஆப்பு அங்கேருந்தே இந்த மூஞ்சியை பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்கே அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டு வெளியில் வந்தார்ல. ஸோ ஒட்டுமொத்தமாக அவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னாக்கா, நான் எந்த நோக்கத்திற்காக வந்தனோ அதில் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கிறேன். என் மக்களை தொடர்ச்சியாக இங்கே பலி கொடுத்து கொண்டே காவு வாங்கி கொண்டே இருக்கக்கூடிய இந்த மோசமான தீய சக்தி திமுகவை அழித்தே தீர்வு என்றதில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறேன். அதற்கு நீங்கள் எந்த விதமான கூட்டணி அழுத்தங்கள் கொடுத்தாலும் அதை எல்லாத்தையும் கடந்து வருவேன். என் நோக்கம் என் மக்களை காப்பாற்றுறதுன்னும் பொழுது நீ என்ன வேணாலும் செய், எவ்வளோ அவதூறு வேணாலும் செய். தளபதிக்கு எதிராக தொடர்ச்சி நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அந்த கடந்த 6 மாத காலமாக அவர் மேலே சுமத்தப்படக்கூடிய பழிகள், ஒரு அஜெண்டா பேஸில் செட் பண்ணுற எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டே வர்றார்ல. ஸோ திஸ் இஸ் கால்டு தளபதி. எப்பயுமே நம்ம ஏன் தளபதியில் நிற்கிறோன்னா இந்த ஒரே காரணம் தான். சமரசமே இன்றைக்கும் அவர் இந்த மாதிரி விஷயங்களில் இல்லைன்னும் பொழுது இன்றைக்கு ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு காசு வாங்கி கொண்டு பல திட்டத்தின் அடிப்படையில் எல்லா நபர்களும் கூவி கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், திமுக ஒரு பக்கம் எத்தனை கோடி செலவு பண்ணுது, இந்த பெண் நிறுவனம் ஆண் நிறுவனம்னு வச்சுட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஊடகவியலாளன்ற போர்வையில் உட்கார வச்சுட்டு எவ்வளோ பேரை பேச வைக்கிறாங்க. ஆனால் நம்ம அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமீபமாக அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா தாவேகா அந்த கட்சியோட கூட்டணிக்கு போகுது, பாஜகவோட பேச்சுவார்த்தை, இந்தியாவோட பேச்சுவார்த்தைன்னு போயிட்டே இருக்கு. ஒரே போடா போட்டாங்களே இன்னைக்கு, யார் கூடயும் நாங்கள் நடத்தலை அப்படின்ற ஒரு அறிக்கை கூட விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? அதை விட மிக முக்கியமானது, பவன் கல்யாண் அவர்கள் விஜயிடம் பேசினார், துணை முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு உருட்டுனாங்க. நேற்று பவன் கல்யாண் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, நான் விஜய்கிட்ட பேசவே இல்லை, சமீப காலமாக நாங்கள் எதை பற்றியும் பேசல, வருஷக்கணக்கில் ஆச்சுட்டாருன்னு, பல வருஷம் ஆச்சுனாங்க. அப்போது அந்த அடி எப்படின்னாக்கா, பவன் கல்யாண்
வெறும் சாணியில மட்டும் செருப்பு முக்காம என்ன கிடைக்குதோ எல்லாத்துலயும் முக்கி இந்த அவதூறு பரப்புன ஊபிஸ்ல இருந்து ஒட்டுமொத்த ஊடகத்துல உட்காந்து உருட்டுன எல்லா பேத்துக்கும் சப்பு சப்புன்னு வாயை சேர்த்து அடிச்சிருக்காங்க. செந்தில் மேல விட்டு வீசுவாங்க தெரியுமா சாணிய ஒரு படத்துல. அது கூட சாணியை கூட வரட்டியா பயன்படும். இவங்களுக்கு முக்கிய அடிச்சிருக்காரு பவல் கல்யாணம். அது வேற ஐட்டம். குருநாதா மாட்டு ஐட்டத்தையும் மனசு ஐட்டத்தையும் கலந்து அடிச்சிட்டாங்களே அந்த மாதிரி அடிச்சிருக்காப்புல. அப்போ எந்த அளவுக்கு பாரு எலெக்ஷன் ஒரு விஷயம் வந்திருக்கு. ஒரு மனிதர் நேர்மையாக களத்துல வந்து என் மக்களுக்காக நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய கெரியர் எல்லாத்தையும் விட்டுட்டு வருமானத்தை விட்டுட்டு நல்ல செய்யணும் வந்திருக்கிறாரு. அப்போ இவருக்கு இருக்கக்கூடிய இந்த பெரும் வரவேற்பு, இவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை, இதை பார்த்து தொடர்ச்சியாக அடுத்து எம்ஜிஆர் போல களத்துல எப்பயுமே நின்றுவாருன்ட்டு என்னென்னலாம் உருட்டுறாங்க பாரு. ஒரு பக்கம் இந்த பக்கம் திமுக இந்த பெண் நிறுவனம், அதுக்கப்புறம் ஊடகவியலாளர்கள் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி வச்சு இவங்க இஷ்டத்துக்கு ஒரு பக்கம் உருட்டுறது, அப்புறம் பர்சனல் விஷயத்தை குறித்து பயங்கரமா பேசுறது, ஆம குஞ்சுகளை வச்சு ஒரு பக்கம் பேச வருது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பவன் கல்யாண் பேசினான்னு சொல்றது, ஒட்டுமொத்தமா அப்போ என்னெல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து ஒற்றை நபருக்கு எதிராக நீங்கள் வீசுகிற எல்லா கற்களும் இங்கே அந்த கற்களை வச்சு தளபதி மேலே 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 கோட்டையை கட்டி மேலே வந்துக்கிட்டே இருக்காரே தவிர உன்னால் ஒரு இதை கூட பிடுங்க முடியலன்றதான் யதார்த்தமான உண்மை. ஸோ மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற வரவேற்பு, அவருக்கு இருக்கிற செல்வாக்கு, அவர் மேல் மக்கள் வச்சிருக்க நம்பிக்கை, அன்பு ஒருபோதும் இவர்களால் வந்து சிதைக்கவே முடியாது. ஏன்னா இவனுங்கெல்லாம் தீய சக்தி. கரெக்டாக அந்த தீய சக்தினால அங்கே ஒன்றும் ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நேற்று கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தோடனே ஒருத்தருடைய புகைப்படத்தை எடுத்தாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட புகைப்படத்தெல்லாம் எடுத்தாங்களா? எடுக்கும் போது அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அந்த வீடியோ பார்த்தேன். கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு, புகைப்படத்தை எடுக்க சொல்லிட்டாங்கன்னா அவன் எப்படி சொல்லியிருக்கணும்? கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு, புகைப்படத்தை எடுக்க வரான்னு சொல்லிருக்கலாம். அவன் ஐயா போட்டோலாம் எடுக்க போறேன், கடைசியா ஒருத்தன் மூஞ்சி பக்கம்லாம் பாத்துக்க. என்ன நினைப்புல பேசினான்னு தெரியல. கடைசியா ஒருத்தன் மூஞ்சி பார்த்தெல்லாம் பாத்துக்கண்ணா. டேய் எந்த டைலாக்கை எதுல கொண்டு வந்துடா சொல்ற அப்படின்ட்டு எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. தம்பி என்ன புரிதலோட நீ எப்படி சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறீங்க, அந்த போட்டோலாம் நகர்த்துறீங்க. இந்த போட்டோ எங்கெங்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்ததோ மு.க. ஸ்டாலினுடைய போட்டோ எல்லாத்தையும் எடுக்கும் போது ஒரு இடத்துல இந்த மாதிரி சொல்லி போட்டாங்க. நம்ம கூட சொன்னப்பா அந்த மாதிரியான பதிவெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அவன் வந்து அங்க வேலை செய்யறாள், அவன் கட்சிக்காரெல்லாம் கிடையாது, அங்க ஆபீஸ்ல வேலை செய்யறான். அவன் ஏதோ ஒரு நினைப்புல வந்து கடைசியா மூஞ்சி பார்த்தோம் பார்த்து என்ன மைண்ட் செட்டோ. அப்போ அவனுக்கு ஒருவேளை வந்து எதை நோக்கி சொல்றான்னு தெரியல. மீண்டும் அந்த புகைப்படம் அங்க வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்றதுக்காக கூட அவன் சொல்லியிருக்கலாம். பட் அதான் யதார்த்தமான உண்மை. மங்குனிக்கு பங்குனியில பொங்க வச்சு, புரியுதா எப்படி? மங்குனிக்கு பங்குனியில பொங்க வச்சு சித்திரையில உன் நித்திரையை மொத்தமாக கெடுக்கிறோம். அதுக்கப்புறம் வைகாசியில் நீ காசிக்கு போகலான்னு நினச்சா கூட நீ காசிக்கு தான் போவியா இல்லை கழுதிங்க போவியான்றது எலெக்ஷன் முடிஞ்சவனோ உனக்கு தெரிஞ்சிடும் தம்பி. கடைசியாக முதலமைச்சர் வந்து ஒருத்தவங்க 2 பேர் முக்கியமான ஆளை சந்திச்சாங்க பார்த்தீங்களா? 2 பேர், தேவா ஜீவா. 3 பேர் கொண்டவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு பாத்துக்கோங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு பாத்து சொல்லான்னு சொல்லாம நீயே சொல்லி உனக்கு கேவலப்படுத்துறேன். என்னடா அவர் சந்திச்சது இந்த தம்மா துண்டு 2 குட்டி பசங்களை ஹாய் காய்ஸ் அப்படின்னு பாருங்க. சூப்பரா இருக்கணும் வீடியோலாம். கல்வியோட முக்கியத்துவத்தை வந்து அவங்க நிறைய சொல்லியிருக்கான்றதுனால கூப்பிட்டு வச்சு பாராட்டெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு மாணவர்கள் பள்ளியில உட்காந்து மதம் இருந்தக்கூடிய காட்சியை பாக்குறோமா? இன்னைக்கு மாணவ பெண் பிள்ளைகளே வந்து கஞ்சா வித்த காட்சியை பாக்குறோமா? 15 வயசு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் குடிச்சு பார்க்குறோமா? சாதியை பார்க்க போனாலும் வெட்டப்பட்டது பார்க்குறோமா? தொடர்ச்சியாக நல்லா படித்தவங்க எல்லாத்தையும் வந்து இந்த தொடர்ச்சி அந்த சமூகத்தில் வந்து தேடி தேடி வெட்டுறதை பார்த்தோமா? இந்த ஆட்சியின் கீழே என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படி எப்படிலாம் வடிவமைத்து வந்திருக்குன்றது நம்ம பார்க்குறோம். நீங்கள் ரீல்ஸ் போடுற பசங்களை கூப்பிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறீங்க. யார்? ஒரு முதலமைச்சராக உட்காந்து. இது அவரும் முழுக்க முழுக்க சினிமாக்கார் தான், அதுவும் ரீல்ஸில் தான் அவர் வாழ்கிறாரு, அவர் மோகத்திலேயே அந்த மாதிரியான மோகத்தில் தான் இருக்கிறான்றது புரிஞ்சுக்கிச்சா? எனக்கு தெரிஞ்சு இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பொம்மைகளுக்கு கீ கொடுப்பது நிற்கப்பட்டது. என்ன பொம்மைக்கு என்ன கீ கொடுக்குறாங்க? இது மாதிரி கீயே இருக்காது. நீ பாரு, எதுவுமே இருக்காதா? கீ இருக்காது தம்பி. கீ இருந்தாலும் பொம்மை ஆடும். அடுத்தபடியா தமிழ்நாட்டில் வந்து டெய்லி ஒரு பாலியல் சம்பவம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ஒண்ணுதானா? இல்ல தினமும் நடக்குது. தினமும் செய்தியில நான் பார்க்க முடியுது. செய்திகளில் வர்றதே வந்து எண்ணிக்கைகள் வந்து எண்ணிலடங்கா போயிட்டு இருக்கும் பொழுது தொடர்ச்சியா தமிழ்நாடு கல்வியில் முன்னேறும், பொருளாதாரத்தில் முன்னேறன்னு பார்த்தா பாலியல் வன்புணர்வில் முன்னேறிக்கிட்டு இருக்கு. யாரா ஆட்சி நடத்தணும்னு பார்த்தா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதுக்கு வந்து நம்ம வந்து ஆஸ்கார் விருது வேறு கொடுத்துட்டு இருந்தாங்க. தெரிஞ்சால் முன்னாடியே பரிந்துரை செஞ்சுருக்கலாம். இவருக்கு ஒரு விருது கொடுங்க, மிகச்சிறந்த பாலியல் வன்புணர்வு அதிகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது, அதை கண்டும் காணாமல் இரும்பு கையை கொண்டு போய் காயலாங்கடையில் அடமானம் வைத்து விட்டு உறங்கி கொண்டிருக்கிறார் ஒருவர்னு சொல்லி வேணா அவர் கொடுக்க சொல்லியிருக்கலாம். மாவட்ட செயலர் கூட்டம் நடந்துச்சு இன்னைக்கு திமுக சார்பு. அங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நம்ம நல்ல திட்டங்கள்லாம் அந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, உதயசூரியன் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்ந்து அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சியா அமைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. 2.1 என்னவா? 2.0 அது ஒரு கண்டினியூஷன். திராவிட மாடல் இந்த ஆட்சி, திராவிட மாடல் 2.0 அடுத்த ஆட்சி. அப்புறம் அது வந்து அமைக்கணும், அதுக்காக நீங்க போராடணும், பாடுபடணும், வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. யாரு? திமுக தலைவர்
ஸ்டாலின் அவர்கள் எங்க வச்சு பேசி மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அதான் எங்க வச்சு பேசினார்? கீழ்பாக்கலையா? அறிவாலயத்துல. அறிவாலயத்திலையா? இல்ல இந்த இல்ல ஏரியா யாருன்னா பேசுவா கீழ்பக்கத்துல? ஏய் புத்தி பேர் வச்சு தானே பேசுவாங்க போயிட்டு. ஏய் நான் சொல்றது ஏரியாடா தம்பி. கீழ்பாக்க ஏரியானால நீ வேற மாதிரி கொண்டு போய் அந்த மக்கள் ஒன்று அடிக்க போறாங்க. அப்படி சொல்லல. நான் சொல்றதே கீழ்பாக்கம்னா டெய்லி ஒரு கூட்டம் நடக்குது இல்லையா? வெவ்வேறு இடத்துல நடத்துறாங்க. அந்த மாதிரி இந்த கீழ்பாக்கத்துல ஏதோ ஒரு கூட்டம் நடக்குதான்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை அங்க வச்சு நடத்துறாங்க. அறிவாலயத்தில் நடந்துச்சு. அறிவாலயத்தில் அங்கேயே நடந்துச்சு. அங்கதான் கட்சி ஆபீஸ் இருக்கு. அறிவு இருக்கவங்க தான் அறிவத்துல நடத்தணுன்ற மாதிரி அறிவாலயத்துல எதுக்கு இந்த கூட்டம் நடந்துச்சு? அந்த கட்சியோட பேரு அறிவாலயம், அவங்க கட்சியோட ஆபீஸ் பேரு, அதனால அங்க நடந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள்? அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களுக்கெல்லாம் வந்து யார் வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் சீட்டுன்ற மாதிரி இந்த சொல்லியிருக்காரு. மக்கள் மத்தியில யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் சீட்டுன்னு சொல்லியிருக்காரு. தளபதி விஜய்க்கு மட்டும் தான் செல்வாக்கு இருக்கு, அவங்க மட்டும் தான் சீட்டு கொடுக்கணும். நீ வேற அடுத்து கட்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், தளபதி விஜயை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, அவங்க கட்சி ஒரு கட்சியா தம்பி? 2 வயசு குழந்தைய பாலிமர் பண்ண செஞ்சு கொள்றாங்களே, அது கட்சியா? ஏர் ஹோஸ்டஸை வந்து ஃபிளைட்ல வச்சு பாலிமர் பண்ண செஞ்சானே ஒரு கவுன்சிலர், கைது பண்ணிட்டாங்கல்ல அவங்கள. இங்க பாரு, நான் அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். அம்மா மாசு உட்காந்து யார் கூட பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாரு? அண்ணாசிட்டில் போன ஞானசேகரன் கூட தான் சாப்பிட்டு இருந்தாரு. யாரை கூடவே வச்சு ஒரு குச்சி ஒரு குல்ஃபின் பொக்கே வாங்கினாங்க. ஜாஃபர் சாதிக்கு தானே வாங்கினாங்க. ஒரு பக்கம் போதை கடத்துறவன், இன்னொரு பக்கம் பாலிமர் பண்ண செய்கிறவனுங்க தொடர்ச்சி எல்லாத்தையும் வச்சுட்டு கட்சி நடத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அமைச்சர் வச்சிருக்கிற அமைச்சர்லாம் பெண்களை வந்து கொடுத்து ஆபாசமாக எஸ்சி தானே, ஓசி தானே, பவுடர் போட்டுக்க, அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமாக பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க, சினிமாவுக்கு போ, இப்படி கேவலமற்ற வேலையாக பேசிட்டு இருக்கிறதா அந்த வேலையை வச்சுட்டு இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே தலைபாரம் அடிச்சுட்டாரு ஞாபகம். நீங்க பண்ற தப்புனால தூக்கம் வர மாட்டுது அப்படின்ற மாதிரி புலம்புனாரு. நீங்க தூக்கம் வர மாட்டேங்குதுன்றது, ஏன் தூக்கம் வர மாட்டேங்குதுன்றது அவர் வரலாறு தோணாலே தெரியும் நமக்கு. சரி போவோம் அடுத்து. கட்சியில யார் தப்பு பண்ணாலும், அமைச்சராக இருந்தாலும் சரி, என்ன பொறுப்புல இருந்தாலும் சரி, நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஜேர்னலிஸ்டா நீ எப்படி பாக்குற? ஒரு கட்சி தலைவர் இப்ப கட்சியில உச்சபட்சமா 35 பெண்கள் பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஒரு ஆள் மேல. பதவி விட்டு நீக்கினாங்களா, வேற பதவி கொடுத்தாங்களா? வேற பதவி கொடுத்தாங்க. அப்புறம் மானம் கடத்தணுமா பேசாதீங்கடா நீங்க. திமுககாரன் கொஞ்சம் கூட ரோசம், வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இல்லாமல் இந்த மாதிரி கேவலமாக பேசாதீங்கன்னு மக்கள் காரி துப்புறாங்கல்ல. அது உங்களுக்கு கேட்கலன்னா சொல்லுங்க, ஸ்பெஷல் எடிஷனாக அந்த வீடியோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக போட்டு எல்லாம் வந்து முதல்வருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. திமுக தலைவர் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? முதல்ல அவர் தான் சிஎம்னு அவர் தெரியுமா? சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி அதிமுகன்னு பேசினாரு, அது தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா? அந்த செய்தி நீ பார்த்தேல? முதல்ல அவருக்கு போய் சொல்லு, நீங்க தான் சிஎம் இருந்தீங்க, உங்களுடைய சிஎம்மாக நீங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக இருந்ததுடைய காலம் நேற்றோடு நிறைவடைந்தது, புரியுதுங்களா? அதற்கு மேலே வந்து உங்களுடைய பவர் செல்லுபடியாகாது. உங்கள் ஃபோட்டோ கூட எங்கேயும் வைப்பதுக்கு வழி இல்லாமல் போச்சு. நீங்கள் இவ்வளோ மோசமாக செஞ்சதுனால மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு வழியே கிடையாது. என்ன மொத்தமாக இங்கேருந்து எங்கே போகணும்? அடுத்த சட்டமன்றத்துக்கு தான் போகணும். வேலூர், திகார், எங்கெங்கெல்லாம் அவங்க விருப்பப்படுறாங்களோ எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைக்கக்கூடிய வேலையை வந்து தொடரும். ஏன்னா அவ்வளோ ஊழல் வழக்கு இருக்குது, அதுக்கான தரவுகள் இருக்குது. அடுத்தடுத்து நடக்கும். செஞ்சாஜ் கோட்டை இல்லாமல் வேலூர் கோட்டைக்கு போக போகிறாரா தம்பி? அவங்க பிதுங்கும் பாரு. அப்போ திராவிட மாடல் 2.1 உங்க கனவுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? திராவிட மாடல் 2.1 பெருமையா பேசிட்டு இருக்காங்களே, அதுக்கான உங்களுடைய பதில் என்ன? சரி, மக்கள்கிட்ட போய் ரிவ்யூ கேட்டேல? நான் கேட்டேன். மக்கள் என்ன சொன்னாங்க? பாலாரம் தேனாரம் ஓடுது, குழந்தைகள்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க, கஞ்சா விற்கவே இல்லை, ஸ்டாலின் அவர்களை நினைச்சு நாங்கள் பெருமைப்படுறோம், அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும் போல எங்களுக்கெல்லாம் மக்களுக்கு ஆசையா இருக்குன்னு நான் சொன்னாங்க. நம்ம அடுத்து துப்புறாங்களா துப்புலையா? சரி நான் விடுங்க, அதை பற்றி ஏன்னா ரொம்ப டீப்பாக ஒவ்வொரு இந்த பெருவெல்லாம் வந்து 2 முறை வந்து முங்க வச்சாங்கல்ல, அப்போ என்ன சொன்னாங்க? என்னாச்சு? நீச்சல் அடிக்க விட்டாரு, அது மட்டுமா சொன்னாங்க? கேவலமா திட்டினாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒருத்த பண்ணையும் பிஸ்கெட்டையும் கொடுத்து திமுககாரன் வந்து பெருமை பேசினப்ப எல்லாத்தையும் தூக்கி தெருவில் விட்டு அடிச்சுட்டு வெளியே போங்கடா, ஓட்டு கேட்டு வந்தால் விளக்குமாறு பெஞ்சுன்னு சொல்லி திட்டின காணொலி எல்லாமே இருக்குல்ல. இன்னும் வந்து வார்த்தை நம்ம ஊடகத்தில் போட முடியாத அளவுக்கு மக்கள் கொந்தளிச்ச காணலாம் இருக்குல்ல. அப்புறம் என்ன நம்ம ஸ்டாலின் ஆட்சியில் பாலாரம் தேனாரம் ஓடுற மாதிரி பேசி அவங்க சொன்னதில் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னன்னா, இந்த ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல, பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறாங்க, மகளிர் விடியல் பற்றி பெருமையாக பேசுவார். ஆனால் நான் ஒரு லேடிகிட்ட கேட்டேன், அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எங்களை மதிக்கவே மாட்டாங்க, வா போ அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. கண்டக்டர் மதிக்கலன்றது முக்கியம் கிடையாது. முதல்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் மதிச்சாங்களா? அமைச்சர் பெருமக்கள் மதிச்சாங்களா? எஸ்சி ஓசி தானே பேசினாங்க. தலையில் மனு கொடுத்து வச்சு அடிக்க தானே செஞ்சாங்க. பவுடர் போட்டுக்க, பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கன்னு சொன்னால் தானே செஞ்சாங்க. தம்பி, இவர்கள் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும். நாடாவை வெளுத்து பாவாடையை தூக்கினால் கோப்புகள் தெரியும்னு சொன்ன அந்த இடத்துல இருந்து குலக்கல்வி பெற்று வந்த நபர்கள் எப்படி பேசுவார்கள், எந்த இடத்துல எவ்வளவு பாலியல் துன்பங்கள் செய்வார்கள் நம்ம பார்க்கணும் பொழுது இவர்களை புறந்தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அடுத்தபடியா திரு ஆதவர்ஜுனா ஒரு விஷயத்த சொன்னார். இப்போ அது வந்து பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? நான் நல்லா ஒரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுக்க. ஆதவர்ஜுனா நம்ம ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறவர்.
வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்ட்டா. அப்படி கிடையாது. ஆளு கொஞ்சம் ஹைட்டா வாட்ட சாட்டமா இருக்கிறாரா, அவர் சைஸுக்கு நின்ன இடத்துல மண்டல ஓயும் வைக்கிறாரு கொட்டு. அந்த வடிவேல் காமெடியை பார்த்திருக்கேன். டேய் புடைக்கல முளைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி புடிச்சு வச்சு நங்கு நங்கு நங்குன்னு வச்சு விட்டுறாப்புல. ஆள் நல்லா ஹைட்டு வெயிட்டுமா, அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுறாரு. எப்பயுமே ஆதவர்ஜுனா அவர்கள் பேசக்கூடிய பேச்சு பெரிய வலைதளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். திமுக காரன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, பெண் ஒரு நிறுவனத்தை வச்சு அவன் தான் வந்து ஊடகத்துக்கு ஒரு அஜெண்டா கொடுத்து பேச வைக்கணும்னு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நம்மால் உள்ள இறங்கி ஒரு அடி அடிச்சுட்டு போனான்னாக்கா 3 நாளைக்கு முழுக்க நான் பண்ணதான்டா வேலை பேசுறேன் அப்படின்ட்டு இவருவாடு சேர்ந்தா உட்காந்துக்கிறாப்புல. அதை ஒரிஜினல் அதை சொல்லி விட்டார் இதை சொல்லி விட்டார்னு ஒட்டுமொத்த கூடாரமும் கதைட்டு கிடைக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில விஷயங்களை மூவ் பண்ணி அடிக்கும் பொழுது அடி தர்ம அடியே விழுகும். அது இதற்கு மேலே கோட் ஆஃப் கண்டக்ட் நான் எடி போயிட்டு தான் இனிமேட்டு விழுகும். நீங்கள் விட்டு திமுக காரன் உட்காந்துட்டு உருட்டுறது, கதை சொல்கிறது, 2-3 பேர் உட்காந்துட்டு அவதூறாக பேசுறதெல்லாம் நிப்பாட்டிக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த பக்கம் நான் ஒரு பக்கம் வசமாக வச்சேன்னு வச்சுக்க, அவர் ஆள் நல்ல மட்டையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு மட்டுன்னு வைப்பாரு, நான் கொட்டி விடுவார். மொத்த பேர் வந்து கதறிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நீங்கள் நிர்மலன்னா அவர் ஒரு மாதிரி சாஃப்டான ஒரு டோனில் போவார். ஆதவர்ஜுனா வந்தீங்கனாலே அவர் ஒரு பக்கம் சரவடி மாதிரி அடிப்பார். நம்ம ஸ்டைல் உங்களுக்கு தெரியும், ஊருக்கே தெரியும் நம்ம என்ன மாதிரி அடிப்போம்ட்டு. இப்போ ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி களம் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு இனிமேட்டு இவர்களை பற்றி எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய டைம் இதுதான் சரியான டைம்னும் போது இது வரைக்கும் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தரவுகளையும் இன்னைக்கு களத்தில் இறக்கி மக்கள் மத்தியில் கொடுத்து திமுகவுடைய முகத்திலேயே கிழிக்கக்கூடிய வேலையை தான் தொடர்ந்து செய்வோம். ஸோ சொன்ன மாதிரி மங்கனி ஆட்சிக்கு பங்குனிலேயே பொங்க வைக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டோம். சித்திரையில் அவங்க நித்திரையை முடிகிறோம். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா தளபதி தான் 2026 சிஎம் வந்து உட்காருவதற்கான வேலைகளையும் தரவுகளையும் எடுத்து வச்சு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறது தான் எங்களுடைய வேலையாக இருக்கணும் பொழுது, இனி இந்த தீய சக்தி இதற்கு மேல் வந்து உங்களுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டுக்குள் செலுத்த முடியாத வண்ணம் வந்து எங்களுடைய தாக்குதல் நிச்சயமாக இருக்கும். சந்திச்சுக்கலாம் களத்தில். நீ எவனை வேணால் கூப்பிட்டு வா, உனக்கு தெரிஞ்ச சினிமாக்காரனை கூப்பிட்டு வா, உனக்கு தெரிஞ்ச கட்டப்பா மொட்டப்பாவை கூப்பிட்டு வா, உனக்கு தெரிஞ்ச என்னென்ன சங்கர் இதோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வா, உனக்கு தெரிஞ்ச 23 கட்சியை கூப்பிட்டு வா. நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன், ஆலமரம்னா சிங்கிளாக நிற்கணும், அதான் ஆலமரம். 22 மரத்தை வச்சு உனக்கு முட்டு கொடுத்து நிற்க வைக்கிறியே, இதுக்கு பேர் என்ன மரம்? அது கொஞ்சம் வயசான மரமாக இருக்கும், 75 வயசு ஆயிடுச்சு. அதுதான் சொல்கிறேன். அந்த சுற்றிலையும் அந்த வேரில் உப்பு போடுற வேலையை உன் கூட்டணி கட்சியே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அது உனக்கு தெரியாது. அது வேறு நடக்குதா? ஆமாம், நாங்களாம் வந்து இப்போ டன் கணக்கில் சொல்லிட்டோம். உப்பு கப்பல்லாம் சும்மா தான் நிற்கிது, எங்கேயும் போகல, 2 டன் உப்பை கொண்டு வா ஊற்றி விடுன்னு இருக்கோம். வாழைமரத்தை சுற்றி இந்த ஆலமரத்தை சுற்றிலும் உப்பை கொட்டி விட்டுருவோம். கூட்டணி கட்சி இருக்குல்ல, அவனே சுடுதண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் பாரு வேரோட ஏற்கனவே ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுமா தெரியாதா? என்னது? காங்கிரஸ் 28 சீட்டு கொடுத்துருக்கீங்க, நாங்கள் மட்டும் இழிச்சாங்களா, எங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க தம்பி. ஆனால் ஒன்று சொல்கிறேன் தம்பி, தளபதி விஜய்னு ஒரு நபரை வச்சு எல்லா பேரும் பொழப்பொழிச்சாட்டான். அது தெரியுமா? உண்மை, அதுதான் உண்மை. எங்கள் தலைவரை வச்சு நீ பொழப்பொழிச்சு வாழ்ந்துட்டு போ. ஆனால் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இவரை வச்சே நீ இவ்வளோ பேர் பொழைக்கிறல்ல, இவர் தான் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களையும் பிழைக்க வைக்கக்கூடிய வேலை செஞ்சிருக்கிறாரு. நீங்கள் இந்த பிளப்புவாத அரசியல்லாம் தூக்கி போட்டுட்டு, சாதி அரசியலை தூக்கி போட்டுட்டு, சாதி அடையாளம் இல்லாத ஒரு தலைவனாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான். அவருடைய சரித்திரம் நாளை வரலாறு பேசும் பாருங்க. நிறைய ஒரே ஒரு கேள்வி, எல்லார் ஸ்டைலை பற்றி அடிப்பேன்னு சொன்னீங்களா? உங்கள் ஸ்டைல் ஒன்று சொன்னீங்க, ஆதவர்ஜுனா சொன்னீங்க, நிர்மல்குமார் சொன்னீங்க. திரு விஜய் அவர்களோட ஸ்டைல் எப்படி அடிப்பார்னு நினைக்கிறீங்க? திரு விஜய் அவர்களை என்ன ஸ்டைல் அடிப்பார்னு நினைக்கிறீங்க? தம்பி ஒரு அடிக்கவே இல்லை தம்பி. ஃபர்ஸ்ட் இன்னும் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், இன்னும் அவர் அடிக்கவே இல்லை தம்பி. அவர் சும்மா லேசாக சின்ன சின்ன அசைவுகள் செய்கிறதுக்கே இங்கே வந்து அஸ்தி வரலாம் ஆட்டம் கண்டு போய் எல்லா கொய்யா முய்யான்னு கத்திட்டு என்கிட்ட 23 இருக்கு, என்கிட்ட 13 இருக்குன்னு எல்லாம் பேய் மாதிரி கத்திட்டு உட்காந்துருக்காங்க. ஒட்டுமொத்த பேரும் ட்ரைனேஜில் போட்டு தண்ணி ஊற்றி வரதுக்கு 10 நிமிஷம் ஆகாது. அவர் நினச்சார்னா சீக்கிரத்தில் எல்லாத்தையும் எப்பயும் முடிச்சிருக்க முடியும். பட் ரொம்ப அழகாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக பொறுமையாக நிதானமாக சட்டத்தை உட்பட்டு போயிட்டே இருக்கிறாரு. தளபதியோட அடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, ஒரு 3 நாள் ரம்ஜான் முடிஞ்சிடட்டும், எழுதி வச்சிங்க. நான் சொல்கிற வார்த்தையை நல்லா நோட் பண்ணிங்க. ரம்ஜான் முடியட்டும், தளபதியுடைய ஆட்டம், அவருடைய அடி, அவருடைய ஸ்டைல் என்ன மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டில் நான் தான் ஆலமரம் நான் தான் வாழமரம்னு சொல்லிட்டு சுற்றின எல்லா பேரும் எப்படி ஆட்டம் கண்டு போய் நிர்கதியில் நிற்க போகிறாங்க, அவர்களால் வந்து இதற்கு பதில் சொல்ல முடியாமல் எப்படி திணற போகிறாங்க. இப்படி வந்து ஒரிஜினலாகவே இந்த பாலிட்டிக்ஸ்னால் என்ன, ரியல் பொலிட்டிஷியன்னா என்ன, அதுலேயும் மக்களுடைய பவரோட ஒரு தலைவன் வந்து நின்னா எப்படி இருக்குன்றதை அவர் காட்டுறதுக்கான எல்லா விஷயமும் ரெடி பண்ணிட்டாரு. இறங்குறாரு, முடிக்கிறாரு, போயிட்டே இருக்கிறாரு. எப்படி ரிப்பீட்டு தான், இறங்குறாரு, முடிக்கிறாரு, போயிட்டே இருக்காரு. நீ எவன் வேணாவா, எத்தனை பேர் வேணா வந்து முட்டுக்கூடு, எத்தனை சாதி கட்சி முட்டுக்கூடு, எத்தனை சமூகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி முட்டுக்கூடு, எவனை வேணா இழுத்துக்க, ஊடகவியலாளர் அவன் வேணா இழுத்துக்க, ஒரே ஆள் உலகம் முழுக்க தெரிஞ்ச ஆள் நிற்கிறாரு, உன் கதையை முடிக்கிறாரு. மெர்சலாக இருக்கும் ஆட்டம், இனிமேல் துப்பாக்கியோடவும் இருக்கும், கத்தியோடவும் இருக்கும், மெர்சலாகவும் இருக்கும். ஆனால் மொத்தத்தில் ஜனநாயகன் வெல்வான், ஜனநாயகன் வருவான். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி தம்பி.